இந்தியாவே வியந்து பார்க்குற ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து இயக்குனர் மணிரத்னம். செல்லமாக வந்து மணி சார் அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாருமே கூப்பிடுவாங்க. இப்போ இருக்க கிட்ஸ் ஆகட்டும், இல்லை 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் யார்கிட்ட போய் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா 90% வந்து மணிரத்னம் அவர்கள் தான் சொல்லுவாங்க. குஷ்பு அவர்களுடைய மகள், அதுக்கப்புறம் இப்போ லப்பர்பந்து படத்தில் நடித்த சஞ்சனா, இவங்க எல்லாருமே வந்து மணிரத்னம் ஏடியா இருக்காங்க. நம்ம கார்த்தி, சித்தார்த் இவங்க எல்லாருமே மணிரத்னம் ஏடியா இருந்து வந்தவங்க. ஸோ ஒரு வியந்து பார்க்குற ஒரு இயக்குனர் அவர்களே வந்து இவர் தான் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொன்ன ஒரு இயக்குனர் தான் இயக்குனர் பாலா. பாலா 25 இந்த ஈவெண்ட்ல வந்து மணிரத்னம் கலந்துருக்காரு. அங்கே போயிட்டு பாலா அவர்கள் தான் என்னுடைய ஹீரோவாக இருக்காரு. நான் சேது படத்தை வந்து தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். நந்தா பார்த்தேன். ஒரு சூப்பரான தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்கு. ஸோ பாலா அவர்கள் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும். ரொம்ப மெதுவாக படம் பண்ணுறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த மேடையில் சொல்லியிருக்காரு. இதுலேருந்தே தெரிய வரும் இயக்குனர் இமயமான மணிரத்னம் அவர்களுக்கே பாலா மீது ஒரு எவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்ட்டு. வணங்கான் திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா அவர்கள் விட்ட வாய்ப்பு அருண் விஜய் அவர்கள் பயன்படுத்திப்பாங்களா? வணங்கான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை வந்து பதிவு பண்ணுங்க.